மத்திய அரசு நேரு யுவகேந்திரா இளையோர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை இணைந்து நடத்தும் சாலை பாதுகாப்பு வாரம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள், போக்குவரத்து துறை காவல் கண்காணிப்பாளர் திரு மாறன் அவர்கள், மத்திய தகவல் தொடர்பக துணை இயக்குனர் முனைவர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். விக்சித் பாரத் அட் 2047 பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நிகழ்ச்சியில் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. சிறந்த நேரு இளைஞர் மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பாரம்பரிய விளையாட்டான மல்லர் கம்பம் விளையாட்டை இளைஞர்கள் நிகழ்த்தி காட்டினர்.
நாசிக்கில் நடைபெற்ற தேசிய இளைஞர் தின நிகழ்ச்சியில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றிய உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நேரு இளைஞர் மைய துணை இயக்குனர் திரு டி தெய்வசிகாமணி அவர்கள் செய்திருந்தார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் 16/1/2024 அன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஏ. கே. சாய் ஜே. சரவணகுமார் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜி. நேரு என்கிற குப்புசாமி அவர்கள், திரு ஆர். பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முத்தமிழை கடைத்து குடித்து முச்சங்கமைத்து முக்காலம் அறியும் இனம் தமிழினம். அதை எழிக்க நினைக்கிறது அறிவு இனம். தமிழன் புலி இனம், அவனை பார்த்தால் நடுங்கும் புள்ளி இனம். தங்களுக்கோ தமிழ் படிக்கவே நேரமில்லை. ஆகையால் உங்கள் நேரத்தில் நடிக்க நானும் விரும்பவில்லை. ஒரு பானை சாற்றுக்கு ஒரு சார்பம் என்ற முதுமொழிக்கேற்ப நான் ஒரே ஒரு குரட்பாவிற்கு மட்டும் விளக்கம் கூற விரும்புகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவனும் தற்றே உலகு. ஆதி என்றால் சூரியனிலிருந்து உலகம் பிளவுபட்டதையும் ஒரு செல் உயிரை பிளவுபட்டு பல உயிரினங்களாக படிமணித்ததையும் நான் கூறினேன். ஆனால் நீங்கள் கூறும் விளக்கம் சரிதானா என்று நான் எழுதிய அனைத்து குரட்பாக்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் நான் எழுத குரட்பாக்களிலே நான் ரசித்த சில குரட்பாக்களை கூறுகிறேன். அகர உலக எழுத்தெல்லாம் ஆதி பகவனும் தற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன் கோள் வாரதி விளற்றால் தொழாரின் மலர் மீசை ஏங்கினார் மானடி சேர்ந்தார் இலை மீசை நீரு வாழ்வார். இதில் செருவினை சேரா இறைவன் பொருள் சேர்ப்புகள் புரிந்தார் மாட்டு பொறிவாய் இழைந்து விட்டான் பைத்தீர் ஒழுக்க நெருங்கின்றார் நீரு வாழ்வார். கோலில் பொறியில் குணமில வேண்முனத்தான் தலை வணங்காத்தலை அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காம யாரில் உயித்துவிடும். நன்றி மறப்பதென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. செறிவறிந்து சீர்மை பயக்கும் ஆற்றின் அறிவறிந்து ஆற்றின் விடல் என்று நான் மேலும் பல குரட்பாக்களை எழுதி உள்ளேன். நீங்கள் அந்த குரட்பாக்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். கூடவே நீங்கள் எனது விளக்கத்தையும் படித்து நலமோடு வாழ வாழ்த்துகிறேன். புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜே. ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் 17/1/2024 அன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர். பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு ஜி. நேரு என்கிற குப்புசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தோழர்
தோழர் ப ஜீவானந்தம் அவர்களின் நினைவு நாள் 18/1/2024 அன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் க லட்சுமிநாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள், திரு ஆர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.